போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 முடிச்ச கையோட நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எக்ஸாமாக இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 வேக்கண்ட் வந்து நமக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக வந்து இதில் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டு, அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஜுவேட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிகிரி, ஏதாவது எனி ஒன் பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு 8,113 வேக்கண்ட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் +2 + ஈக்குவல், அதாவது +2க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு படிப்பு, சரிங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3,445 போஸ்டிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஜுவேட் முடித்தவங்க, அதாவது எனி டிகிரி முடித்தவங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி 2-3-4 நாளைக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ +2 முடித்தவங்களுக்கு, +2 அல்லது அதுக்கு இணையான படிப்பு முடித்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்குது, சரிங்களா? ஸோ இதில் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, சார் நான் வந்து இந்த 2 எக்ஸாமுக்குமே, ஒருவேளை நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் 2 எக்ஸாமுக்குமே நான் வந்து எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம், எலிஜிபிள் தான், சரிங்களா? ஆனால் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படின்னா நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி நம்மளோட இந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கிளிக் டு ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்து வந்துடும், சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதார் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா, சரிங்களா? ஆதார் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணிவிட்டு ஆதார் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும், சரிங்களா? நீங்கள் முதல்ல உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு கொடுக்குறது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி எல்லாத்தையுமே, அதுக்கு ஓடிபி வந்து கரெக்டாக நீங்கள் போட்டு முடிச்சுருங்க, சரிங்களா? இப்போ வந்து நமக்கு சார் நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி வந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த 8,115 போஸ்டிங்க்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு அப்ளை பண்ணலாமா? நம்ம வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாங்க, சரிங்களா? அப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்குது ரெண்டுக்குமே, சரிங்களா? ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடியதில் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களாங்க? சரி, ஓகே. நம்மளுடைய ஆர்ஆர்பி என்டிபிசி இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் 2 டைப்பில் வந்து இருக்கக்கூடியது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன், உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கொடுத்த பிறகு, பர்சனல் டீட்டெயிலாம் கொடுத்த பிறகு உங்களுடைய பேஜ் வந்து இங்கே தான் வரும், சரிங்களா? இங்கே நீங்கள் பாருங்கள், முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், அக்கௌண்ட் இஸ் வெரிஃபை வித் ஆதார் கார்டு. உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா ஆதார் கார்டோட நீங்கள் வந்து வெரிஃபை ஆயிருச்சு அப்படின்ற டீட்டில் உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து அடுத்ததுக்கே நீங்கள் போக முடியும், வேறு வழி இல்லை, சரிங்களாங்க? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், நமக்கு வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய நீங்கள் அப்ளை பண்ணும்போதேவும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கும்போதே நீங்கள் வந்து கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்கும். அப்புறமேலே நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், இதெல்லாம் நீங்கள் எந்த விதமான மாற்றமே பண்ணிடக்கூடாது. ஒரு டயத்துக்கு 2 டைம் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா பொறுமையாக வந்து அப்ளிகேஷன் வந்து பாருங்கள், சரிங்களாங்க? சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஜெண்டர் அப்படின்னு கேட்கும். அதுக்கடுத்து மெயில் ஐடி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் பண்ணும்போதே இந்த இதை காட்டு வருங்க, 1 2 3 4 5 6 7 8 9, சரிங்களா? இந்த 9 காலமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா இது வந்து மாற்ற முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பர்சனல் டீட்டெயில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கொடுக்க போகும்போதேவும் இந்த நேம்ஸு இந்த இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடா அப்படின்னு வந்து கேட்கும், சரிங்களா? மேரிடா அன்மேரிடான்னு கேட்கும். ஸோ மேரிட்னு கொடுத்தா மேரிட்னு கொடுத்துங்க, இல்லை அன்மேரிட்னு கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன் வந்து கேட்கும், ஹிந்துவா இல்லை முஸ்லீமா இல்லை என்னன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து மதர் டங், தமிழா இல்லை வேற எதுவும் மொழி பேசுகிறீங்களா அப்படின்றது வந்து கொடுத்துக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ தான் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க, சரிங்களா? அதாவது சூஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், சரிங்களாங்க? இப்போ இந்த எக்ஸாமினேஷன் வந்து சார் நான் தமிழில் எழுத போகிறேன், இல்லை அப்படின்னா நான் வந்து வேறு லாங்குவேஜில் எழுத போகிறேன், சரிங்களா? அந்த இருக்கக்கூடிய ஒரு 18 லாங்குவேஜஸ் வந்து இருக்குதும். ஸோ அந்த லாங்குவேஜில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுத முடியும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் சார்? நான் வந்து ஹிந்தி தவிர்த்து, அதிலே கேட்பாங்க, ஹிந்தி தவிர்த்து இங்கிலீஷ், சரிங்களா? இங்கிலீஷ் தவிர்த்த என்ன லாங்குவேஜ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ என்ன லாங்குவேஜ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் வந்து இங்கே வந்து தமிழ் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன், மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ ஒரு தழும்பு, ஒரு மச்சம், சரிங்களா? ரெண்டையுமே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? சார் எனக்கு வந்து இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேஷன் கூட நீங்கள் போட்டு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களாங்க? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி,
ஓகேங்களா, எந்த கம்யூனிட்டி என்ன ஏது அப்படின்னு நீங்கள் என்ன கேஸ்டில் இருக்கீங்க அப்படின்றத தெளிவாக போட்டு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த இடம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இப்போ நமக்கு பாருங்க, நமக்கு வந்து எல்லாம் நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிடுவீங்க சரிங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட்டுருவீங்க, அது யார் இஷ்யூ கொடுத்தாங்க, டேட் எல்லாமே கொடுத்துருவாங்க சரிங்களா. இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், do you was to avail, அதாவது ட்ரெயின் ட்ராவல் பாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான இது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு காலம் ஓப்பன் ஆகும், இங்கே அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு கேட்கும் சரிங்களா. இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க சரிங்களா. இதில் போயிட்டு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ அங்கே போய் நீங்கள் கரெக்டாக போய் சூஸ் பண்ணிக்கங்க சரிங்களாங்க. சரி ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு அட்ரஸ் வந்து கேட்குங்க சரிங்களா. அட்ரஸ் வந்து கேட்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸில் வந்து நீங்க இப்ப எந்த இதுல இருக்கீங்களோ சரிங்களா, எந்த அட்ரஸ்ல நீங்க சரியா வந்து இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்து முடிச்சிட்டோன்னே பாத்தீங்க அப்படின்னா என்னப்பா செய்றீங்க, கொடுத்து முடிச்சுட்டு வந்து சேவ் கொடுத்துருங்க சரிங்களா. சேவ் கொடுத்துட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டை வந்து அமைக்கிறீங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இது வரும் சரிங்களா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க சரிங்களா. கட் பண்ணிவிட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயிலுக்கு அடுத்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை ட்ரைப்ஸா இல்லை எக்கனாமிக்ஸ் அந்த இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் வீக்லி செக்ஷன், அதுவாக இருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்கும் சரிங்களா. இல்லை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரயில்வேல வேலை பார்த்துறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கும் சரிங்களா. அதையும் நீங்கள் கொடுத்துக்குங்க ஓகேங்களா. இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் வந்து ரொம்ப முக்கியங்க சரிங்களா. இந்த டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன கேட்கும் அப்படின்னா பேங்க் டீட்டெயில் ஃபார் ரீஃபண்டு, ஃபீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்களோ அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக வந்து கேட்கும் சரிங்களா. இப்போ ஃபீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா தாங்க சரிங்களா. இப்போ மதர் அதாவது எஸ்சி எஸ்டி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உமனு சரிங்களா, எக்ஸு அந்த ஒரு சில கேட்டகரிகளுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா சரிங்களாங்க. ஸோ 500 ரூபா ஃபீஸு, சில பேருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா ஃபீஸு சரிங்களாங்க. சரி ஓகே, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும்னா அடுத்து வந்து நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் போட்டு அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் 2 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் கரெக்டான ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க்கு எங்கள் பிரான்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத முதல் கொண்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க சரிங்களா. அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் சரிங்களா. கொடுத்துட்டு ஒரு டைம் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சரிங்களா, சேவ் கொடுத்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களாங்க. ஸோ இந்த எஸ்பிஐ நான் பாருங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்த உடனேவும் கரெக்டாக வந்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் ஓகேங்களாங்க. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. ஓகே, இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டிகிரியில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, நீங்கள் பேச்சுலர் டிகிரியா இல்லை +2 ஈக்குவலா அப்படின்னு போட்டுங்க. பேச்சுலர் டிகிரி அப்படின்னா ஃபஸ்ட்டு பேச்சுலர் டிகிரியை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் பண்ணணும், இல்லை நமக்கு வந்து வேறு பேஜ் நமக்கு வேறு எது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு காலம் வரும் சரிங்களாங்க. சரி ஓகே, எடுத்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து போட்டுருங்க சரிங்களா. சப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி ரீதியாக நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு மெயின் கோர்ஸ் என்னமோ அந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க சரிங்களாங்க. ஓகே, போட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டு அப்படின்னு பாருங்கள். நமக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. டிஸ்ட்ரிக் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பாருங்கள் சரிங்களா. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்து அதை போட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து நேம் ஆஃப் த காலேஜ் யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிங்களே உங்களுடைய காலேஜோடைய நேம் என்ன அப்படின்னு பாருங்க சரிங்களா. கரெக்டாக பார்த்து போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா டேட் ஆஃப் த ரிசல்ட் டிக்ளரேஷன் சரிங்களா. நீங்கள் வந்து உங்களுக்கு ஓவரால் மார்க் ஷீட்டில் வந்து என்னைக்கு நீங்கள் வந்து லாஸ்ட், அதாவது உங்களுக்கு என்னைக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. இந்த காலம் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து +2 முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நம்ம ரெண்டாவது அந்த 3445 போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து +2 அல்லது அதற்கு இணையான படிப்பு படிச்சிருக்கணும் சரிங்களா. +2 அல்லது அதற்கு இணையான படிப்பு வந்து படிச்சிருக்கணும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து போடுங்க சரிங்களா. சார் இல்லை சார் நான் 10th தான் முடிச்சிருக்கேன், 10th முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஐடி தான் முடிச்சிருக்கேன், நோ ப்ராப்ளம் சரிங்களா. அதனால் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஆனால் அந்த 8000 போஸ்டிங்க்கு வந்து +2 முடிச்சவங்க எலிஜிபிள் கிடையாது சரிங்களா. சரி ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்லோடு சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லணும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 500 KB தான் சரிங்களா. 500 KB தான் வந்து நமக்கு வந்து இருக்கணும் சரிங்களா.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது வந்து அதாவது இந்த 3445 போஸ்டிங் அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அண்டர் கிராஜுவேட் இருக்கவங்கள அவங்களுக்கு வந்து பாருங்க +2, அதாவது +2 ஆர் ஈக்குவல்டு, சரிங்களா, அதுக்கு இணையான படிப்பு எது இருக்கோ அதை நம்ம போட்டுக்குங்க, சரிங்களா. +2னா +2 போட்டுக்குங்க, எந்த ஸ்டேட்னு போட்டுக்குங்க, அதுக்கடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு போட்டுக்குங்க, என்ன போர்டு அப்படின்னு போட்டுங்க, சரிங்களா. நான் வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கேன், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன போர்டு அப்படின்னு போட்டு முடிச்சோன்னு என்ன செய்யுங்க அப்படின்னா டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன், சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு +2 சர்டிஃபிகேட்டில் என்னைக்கு வந்து டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ரிசல்ட் வந்து என்னைக்கு பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் தவறாமல் வந்து அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து போட்டுருங்க, சரிங்களாங்க. அதுக்கப்புறம் பாருங்க நமக்கு இந்த பெர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க. பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ், சரிங்களா. நமக்கு முன்னாடி எழுதுனவங்களாம் பார்த்தீங்கன்னா 1200 மார்க் இருக்கும், இப்போலாம் 600 மார்க் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்துக்குங்க. பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த +2 சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களாங்க. +2 சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் அப்லோட் வேலிடு மெட்ரிகுலேஷன் SSLC சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, சரிங்களா. அந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூஸ் பண்ணி எந்த சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் டபுள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும், இல்லை அப்படின்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும், சரிங்களாங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துருங்க, சரிங்களா. சேவ் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. ஃபோட்டோஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓகேங்க, நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். பேக்ரவுண்டு வந்து பிளாக் கலரில் இருக்கக்கூடாது, மற்ற கலரில் எதுலுமே இருக்கக்கூடாதுங்க. குறிப்பாக நமக்கு வந்து ஒயிட் கலரில் மட்டும்தான் பேக்ரவுண்ட் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அக்செப்ட் ஆகும், சரிங்களா. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ பேக்ரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தெளிவான ஃபோட்டோ, ரீசெண்டாக வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர், சரிங்களா. சிக்னேச்சரை பொறுத்தளவுக்கு சிக்னேச்சர் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கணும், சரிங்களா. பிளாக் கலர்லாம் வந்து பிளாக் கலர் லெட்டரில் எழுதுங்க, அதான் நல்லது, சரிங்களா. நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து 30 KB to 70 KBக்குள்ளே இருக்கணுங்க, சரிங்களா. நமக்கு வந்து லென்த்து பாருங்கள் 320 பிக்சலு, அதுக்கடுத்து 240 பிக்சலு. இல்லை சார் எனக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைனில் வந்துட்டு ரெடியூசரு இல்லை பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து இது பண்ணுறது அப்படின்னு நிறையா இருக்குது, சரிங்களா. அதில் போய் நீங்கள் ஃபோட்டோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல வாங்க பாருங்கள். ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மெட்லையும் ப்ளஸ் JPEGP அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. JPEG அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஃபார்மெட்டில் மட்டும்தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ 30 KB to 70 KB. அதேமாரி சைனும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக 30 KB to 70 KB தான், சரிங்களா. அதுவுமே JPG அல்லது JPEG அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மெட்டில் தான் வந்து சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சிக்னேச்சர் மோஸ்ட் பி ரன்னிங் லெட்டர்ஸ் பி நாட் பிளாக் லெட்டர்ஸ், சரிங்களா. அதாவது ரன்னிங் லெட்டர்லாம் எழுதணும். நீங்கள் சைன் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி தான் பண்ணணும். நீங்கள் நமக்கு வந்து சில பேர்லாம் எல்லா கையெழுத்து, அதாவது பேர் எழுதுகிற மாதிரியே எழுதுவாங்க, அப்படியே எழுதக்கூடாது, சரிங்களா. அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், முக்கியமாக அப்ளிகேஷன் ஹேட் டு சைன் பாருங்கள் ஒயிட் பென் வித் பிளாக் ஆர் ப்ளூ பால் பாயிண்ட் இங்கை வச்சு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஒயிட் பேப்பரில் ப்ளூ கார் ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, பிளாக் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழிமுறைகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களாங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சேவ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த பேஜில் வந்து போயிருங்க, சரிங்களா. நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரீவியஸ் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம், சரிங்களா. சரிங்க, அடுத்து ஒரு முக்கியமான இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே கொடுத்த பிறகு கடைசியாக வந்து என்னென்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை எந்த போஸ்டிங் வேணுமோ அதை நீங்கள் இதில் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் டு டெலிட் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் போட்டுருங்க, சரிங்களா. அப்டேட் பண்ணிவிட்டு ஆர்டருடைய இதை வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா. கொடுத்துட்டு இங்கேருந்து எலிஜிபிலிட்டி போஸ்ட் வந்து இங்கேருந்து அங்கே போயிடும், சரிங்களா. இங்கேருந்து அங்கிட்டு போயிடும். அப்ளை இன்ட்ரெஸ்டட் அப்ளைடு அப்படின்னு வந்துடும், சரிங்களா. அப்படி பாருங்கள், நமக்கு வந்து ஓகே நம்ம கொடுத்த உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து நமக்கு என்னென்ன போஸ்டிங் வேணுமோ அதை போகாமல் என்ன பண்ணிடுங்க கடைசியாக நீங்கள் போட்டுருங்க. போட்டி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக கீழே வந்துன்னா ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்குங்க, சரிங்களா. ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும். அந்த செக் பாக்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா. செக் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், இந்த 3 செக் பாக்ஸுமே கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிளேஸ் அப்படின்னு இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகும் சரிங்களா. அப்ளிகேஷன் ப்ரீவியூ அப்படின்னு வருது பார்த்தீங்களா. வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா, இமெயில் ஐடி கரெக்டாக இருக்குதா, எல்லா இமெயில் ஐடி கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா நமக்கு ஓடிபி வந்திருக்கும். இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு கரெக்டாக பாருங்கள். கடைசியாக ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதில் ஐ ஹேவ் ரீசெக், நான் வந்து ரீசெக் பண்ணிட்டேன், டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் சரிங்களா. ஓகே, கொடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, கடைசியாக வந்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க சரிங்களா. இல்லை எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம். கரெக்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக வந்து என்ன அமௌண்ட்டு எவ்வளோ கட்டணும் அப்படின்னு வந்து கேட்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, பே வித் இங்கே காட்டும் சரிங்களா, எவ்வளோ பே பண்ண போறீங்க பாருங்க. பே வித் ரிசார்ட் பே நமக்கு வந்து ஆன்லைன்லேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டிக்கலாம் சரிங்களா. நமக்கு வந்து இந்த கூகுள் பே இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட்டிக்கலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி மறுபடியும் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஃபீஸ் கட்டினதுக்கான அமௌண்ட்டையும் நீங்கள் என்ன அதுக்கான ரெசிப்டையும் என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. கொஞ்சம் கவனமாக மட்டும் அப்ளை பண்ணுங்கள், நேம் எதுவும் சேஞ்ச் ஆகிடாமல் சரிங்களா, அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதேமாதிரி நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் போடக்கூடிய டேட்டு, இந்த டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் வந்து இடைவேளை இருக்குது நமக்கும் எக்ஸாமுக்கும். ஸோ இப்போ இருந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை வந்து அடிச்சிடலாம் சரிங்களாங்க. ஓகே, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நமக்கு வந்து என்டிபிசி வந்து எதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அது எப்படி படிக்கணும், அது வந்து எவ்வளோ நெகட்டிவ் மார்க் இருக்குது, அது மாதிரி ரிலேட்டடாக அடுத்து ஒரு வீடியோ வந்து நான் போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து என்டிபிசியுடைய சிலபஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற சிலபஸோட கண்டிப்பாக ஒத்துப்போகாது சரிங்களா. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அதை வந்து பார்ப்போம் சரிங்களா. ஓகே, நல்லா படிங்க, வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.